நல்லா சிக்கன் பீஸ்லாம் நல்லா வெந்து இந்த பீஸை நமக்கு உடையாமல் நல்லா பக்குவமாக வெந்து வந்துருக்குங்க. இன்னைக்கு சூப்பரான சிக்கன் பன்னீர் பிரியாணி நம்ம வீட்லேயே பண்ணிப்போம் பாருங்கள். நல்லா ஒரு ஸ்டைலில் செம்மையாக இருக்குங்க. பிரியாணி எதுவுமே ரைஸும் உடையில, சிக்கனும் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருக்கு. நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பன்னீர் தம் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பன்னீர் தம் பிரியாணி நம்ம சுவையாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேங்க. பன்னீர் சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறோங்க. ஃபஸ்ட் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. முதல்ல பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்குவோம். தனித்தனி பீஸாக போட்டுக்கலாங்க. அப்போதான் ஒன்றா ஒட்டாமல் வரும். ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஓர வச்சுருவோம். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 100 கிராம் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நம்ம 1 kg பிரியாணி செய்யறதுனால ஒரு 100 கிராம் ஆயில் கரெக்டாக இருக்கும். ஆயில் பாத்திரத்தில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம சோம்பு பட்டை கிராம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சோம்புலாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம் பக்கம் நான் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேங்க. மொத்தமாக சேர்த்துக்குவோம். நல்லா நமக்கு வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விடலாங்க. நம்ம சண்டே ஸ்பெஷல் செமையான பிரியாணிங்க. பன்னீர் சிக்கன் பிரியாணி, பன்னீர் சிக்கன் தம் பிரியாணிங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன்ஸ் வதங்கிச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 கிலோ நம்ம பக்கம் செய்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஒரு 200 கிராம் பக்கம் நான் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கூழா கலந்து வரட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டுங்க. கொஞ்சம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரமா வதங்கிடும். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வந்துச்சு. ஒரு நிமிஷம் நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிடும் தக்காளி. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடிங்க. புதினா தழை புதினா சேர்த்துட்டோம். அடுத்தது கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை கட்டு இருக்கும். நல்லா புதினா கொத்தமல்லிலாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம்.
மற்ற எல்லாம் வதங்கிச்சுங்க. நம்ம கொத்தமல்லி புதினாலாம் வதங்கிச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் இது. அடுத்தது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 பக்கம் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். சால்ட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அப்புறமா போட்டுட்டு இதையும் வதக்க போகிறோம். இந்த மசாலா தான் நம்ம நல்லா இதில் வதங்குறதுல நல்லா சேரட்டணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மசாலாவை வதக்கிடலாம். நல்லா நமக்கு இந்த கொத்தமல்லி புதினா மசாலாவே நமக்கு பிரியாணி வாடை நல்லா கமகமான வந்துடுச்சு. பார்த்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம தயிர் ஒரு 100 மில்லி தயிர் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாம் இப்போ நல்லா நமக்கு சேர்ந்து வதங்கி வரட்டும். பாருங்க, நமக்கு எல்லாமே நல்ல மசாலாலாம் ஒன்றா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம். இப்போ 1 kg பக்கம் சிக்கன் எடுத்துக்குவோம். எல்லாம் பிரியாணி பீஸு பெருசு பெருசாக நம்ம போட்டு வந்திருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் நான். நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கனை மொத்தத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணியில். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நம்ம சிக்கன்லாம் இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகி இதே நமக்கு வதங்கி வரும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தண்ணி இப்படி தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. நமக்கு இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் பீஸ்லாம் நல்லா சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம பிளைட் போட்டு மூடி வைப்போம். நம்ம வதக்கி விட்ட சிக்கன் எந்த அளவுக்கு குக்காய் வந்துருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்க, சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக்காய் வந்துருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த சிக்கன் பீஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வராமல் உதிர்த்து வராமல் நல்லாயிருக்கும். அதமாக வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். ஒன் கேஜி பக்கம் நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. சேர்த்துக்குவோம். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் செஞ்சுக்கலாம். போதுங்க. இது அப்படியே நமக்கு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்குவோம். பாஸ்மதி ரைஸை நான் தண்ணியில் ஊற வச்சுக்கோம் ஒரு 15 நிமிஷம். அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். பாருங்க, நல்லா ஆவி விட்டு நம்ம பிரியாணிக்கு நம்ம மசாலாலாம் போட்டு விட்டுருந்தீங்களா, அதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாங்க. சிக்கன்லாம் கரெக்டாக எதுவுமே உடஞ்சி வராமல் இப்படி பதமாக இருக்கு பாருங்க. நான் அரிசி ஒரு 1 kg இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸு நல்லா 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துட்டோம். க்ளீனாக கழுவி எடுத்து இப்போ நம்ம அதை சேர்த்துக்க போகிறோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குவோம். பாஸ்மதி ரைஸு எப்போதும் கொஞ்சம் பொறுமையாக போடணும். பரவலாக போட்டால் தான் நமக்கு வந்து அதிகமாக நம்ம கிண்ட வேண்டிய தேவை இருக்காது. ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டோம். அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நம்ம தட்டை லைட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டாக்கா கரெக்டாக இருக்குங்க பிரியாணிக்கு. எல்லாம் பக்காவாக இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுக்குவோம். நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு.
எல்லாம் சிக்கன் எல்லாம் பதமாக நமக்கு உடையாம நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம். இப்போ இது வந்து நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அங்கங்கே வச்சுக்கலாங்க. நமக்கு இந்த தம் ஆவில நம்ம பன்னீரும் நல்லா குக் ஆகி நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு இந்த பிரியாணியில் இறங்கி வந்துடும். இப்போ நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் நம்ம பிரியாணி மேலே சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 புதினா தழை வச்சுருக்கோம், அதையும் நம்ம இப்படி தூவிட்டு இப்போ அப்படியே தம் போட போகிறோம். அப்படியே நம்ம பிளைட்டை போட்டு மூடி தம் போட்டுடலாம். நான் இப்போ தம் போடுறதுக்கு இந்த கிரைண்டர் கல் தாங்க யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டில் இந்த கிரைண்டர் கல் இருக்குது, அதை தான் நம்ம தம் போடுறோம். அவ்வளோதான். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்துட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். கரெக்டாக நமக்கு பளபளன்னு பிரியாணி ரெடி ஆகி வந்துடும். தம் போட்ட பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆகி வந்து பார்க்கலாங்க. பாருங்க, சூப்பரா பளபளன்னு நல்ல பக்காவா பிரியாணி ரெடி ஆகி வந்துச்சு பாருங்க. நல்லா சிக்கன் பீஸ்லாம் நல்லா வெந்து இந்த பீஸை நமக்கு உடையாம நல்லா பக்குவமா வெந்து வந்திருக்குங்க. இன்னைக்கு சூப்பரான சிக்கன் பன்னீர் பிரியாணி நம்ம வீட்லயே பண்ணிப்போம் பாருங்க. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செமையா இருக்குங்க பிரியாணி. எதுவுமே ரைஸும் உடையில, சிக்கனும் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. நல்ல ஒரு லெக் பீஸோட நல்ல ஒரு பன்னீர் பீஸோட நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு தயிர் பச்சடி. இன்னைக்கு செமையா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பன்னீர் சிக்கன் தம் பிரியாணிங்க நம்ம வீட்டில். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பன்னீர் தம் பிரியாணிங்க கூட தயிர் பச்சடி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.